ஓகே சார், அடுத்த 5 வருஷம் விஜயால ஸ்மூத்தா கவர்மெண்ட் ரன் பண்ணிட முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். இப்போது எல்லாருமே இப்போ இருக்கிற திராவிட எதிர்கட்சிகள், திராவிட கூட்டணியில் இருந்த ஆதரவு தர கட்சிகள் எல்லாம் வெளியில் போனால் கூட 25 எம்எல்ஏ இருக்கிற வேலுமணி குரூப் இருந்தால் அவங்களுக்கு போதுமே. அவங்களுக்கு ஒன்றும் பவர் கிரீடி கிடையாது. ஆனால் விஜய் எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்ரபிள் எங்கே ஆரம்பிக்குன்னு சொல்கிற மாதிரிங்க ஆச்சு. அஸ் அ ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸில் ஜெயிச்சிட்டார். அடுத்து அவருக்கு முன்பு இருக்கும் மிகப்பெரிய சேலஞ்சு அமைச்சரவை விரிவாக்கம். ஆமாம், பெரிய சேலஞ்ச். இப்போ யாருக்குமே போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணிட்டு ஓரளவு கொடுத்துருக்காரு. இன்னும் புழு சார்ஜ் எடுத்துக்கல. அமைச்சர்கள்ன்றது நியமனம் பண்ணிட்டார், சீனியர் பார்ட்டி கொடுத்துருக்காரு. இனிமே தான் பிரபு கொடுக்கணும், அப்புறம் லேடிஸ் கொடுக்கணும், நிறைய பேர் கொடுக்கணும், பாபு கொடுக்கணும், நிறைய ஆளுக்கு. அப்போ எதிர்கட்சிகள் கூட்டணி எப்படி அகாமடேட் பண்ண போகிறாரு, விசிகே கொடுப்பாரா, காங்கிரஸ் கொடுப்பாரான்னு பார்க்கணும். கொடுத்துட்டார்னா இந்த பக்கம் இருக்கிற வேலுமணி விஜயபாஸ்கர் குரூப்புக்கு ஸ்ருதி குறைஞ்சிரும். இல்லை சார், காங்கிரஸ்க்கு ஏற்கனவே 2 கொடுப்பதாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்த அமைச்சரை விரிவாக்கத்தில் கொடுக்கலாம். நாங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பண்ணாலும் பண்ணலாம். இப்போது விஜயை எதிர்க்கிற மனநிலையில் காங்கிரஸ் இல்லை. பிகாஸ் ஆஃப் பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் அண்ட் இது. ஸோ இவர் என்ன பிளான் பண்ணலாம், என்னோட அமைச்சரவை முதல்ல அமைச்சிட்டு ஒரு மாதம் 2 மாதம் ரன் பண்ணிவிட்டு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு பிறகு கூட்டணி கொடுக்கலாம்னு ஒரு முடிவு இருக்கலாம். இல்லை கூட்டணிகளுக்கு ஒன்று கொடுத்துட்டு, கம்யூனிஸ்ட் கேட்க போகிறதில்ல, விசிக்கு காங்கிரஸ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்களோட செயல்பாடுகள் பொறுத்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். எப்படியுமே வேலுமணியும் சிவி சண்முகம் அமைச்சரவையில் பங்கு கேட்க போகிறது இல்லை, உடனே கேட்க போகிறது இல்லை. எடப்பாடியார் கேட்டிருக்காரு சார், அமைச்சர் பதவியும் அதே போல வாரிய தலைவர் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு தான் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஒரு 7 அமைச்சர் பதவி, ஒரு 10 வாரிய தலைவர் பதவியை கேட்டு தான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வேலுமணி இவர் இபிஎஸ் அவர்கள் டைரக்டா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. உங்கள் கூட்டணியில் இருந்த அன்புமணி ராமதாஸோட மனைவி சௌமியா நடுநிலை வச்சாங்களே, கேட்க முடிஞ்சதா? ஏன் எதிர்க்கலை? என்டிஏ கூட்டணி தானே, பாஜக இருந்ததில்லை, பிஎம்கே இருந்ததில்லை. நடுநிலை வகிப்போம் நின்று நின்ற பொழுது தமிழ்நாட்டின் தலைவர், என்டிஏ தலைவராகி